வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கியர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்க ஒரு TWS இயர்ஃபோன். இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நம்ம மொத்தமும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரெட் கியர்ன்றது என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து மவுஸு, கேமிங் மவுஸ் அதெல்லாம் தயாரிக்கிறவங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து ஒரு பட்ஸ் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். அன்பாக்சிங் வீடியோ நம்ம ஏற்கனவே சேனல் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது குவாலிட்டி. என்ன இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி இது ஏற்கனவே நான் பார்த்த குவாலிட்டியாகவே தான் இருக்குது. போட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் இருக்க மாதிரியே தான் இருக்குது இல்லை மொத்தமாகவே. அதே மாதிரி மேனுவல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதே குவாலிட்டியில் இருக்கும். இங்கே பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபீல் த பிளேன் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக கவர்லேருந்து இதை பட்ஸை வந்து உருகிடலாம். அவ்வளோதான். கவர்லேருந்து உருவினதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் பட்ஸ். இப்போ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த போட்டோட அந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள். கேட்டுச்சிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே போட்டோட மாதிரியே தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே பிசுறுத்திட்டம் போட் மாதிரியே தான் இருக்கும். இந்த பாக்ஸில் இந்த ட்ரே கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த போட் 191G வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம சேனலில் கூட ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து அதே ஸ்பாஞ்ச் தான் இதுவும். அதே மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191G மாதிரியே தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB லைட்டிங்ஸே எரியுது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த பட்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. பில்டு குவாலிட்டியிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் ANC ENCலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதில் ஏஎன்சிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு ENC மட்டும்தான் இருக்குது. அதுவும் கால் பேசுகிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஆக்டிவேட் ஆகிக்கும். அண்ட் மற்றபடி இதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. நமக்கு போட்டோட தெரியும்ல, எப்பயுமே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் கொஞ்சம் நல்லா அகலமாகவே இருக்குது. ஸோ நம்ம நல்லா கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது, கையில் பிடிக்கிறதும் ஹேண்டி ஃபீலிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கால் பேசணுன்னா வேறு லெவலில் இருக்குங்க கால் குவாலிட்டி. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வேறு லெவலில் கால் கேட்குது. இப்போது நம்ம பேர் பண்ணுறது ரெகுலராக பேர் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 80% சார்ஜ் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இதில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸில் நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் செக் பண்ணுங்கள். இப்போ நான் நம்ம சேனலில் போட்ட வீடியோவே இருக்குது பாருங்கள், அதை நான் ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீடெக்ஸ் பிராண்டோட ஒரு ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா அன்பவுண்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற மாடல் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours 1.5 hours அந்த மாதிரி ஆகுது. அதே மாதிரி நமக்கு ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் போட்டு கொடுக்குற மாதிரி நமக்கு ப்ளே டைம் அதிகமாக இருக்குது. ஒரு 4 to 5 hours வருது பட்ஸில் இருந்து மட்டும். அதே மாதிரி கேஸ் யூஸ் பண்ணினா ஒரு 20 hours பக்கமாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் மற்ற 191Gயோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த இடத்துல RGB லைட்டிங்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் போடுறப்பையும் இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பட்ஸு சார்ஜ் ஏறினாலும் இதே மாதிரி RGBயாகவே எரியுது. சார்ஜ் ஏறுதா இல்லை சும்மா அந்த மாதிரி எரியுதா என்ன எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஸ் நம்ம இப்போது ஒரு ஆடியோ ப்ளே பண்ணியிருந்தோம், அதுக்கான அளவு கூட சார்ஜ் இல்லை. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இது வந்து அந்த 5 நிமிஷம் 5 செகண்ட் 10 செகண்ட் மட்டும்தான் ஆனில் இருக்குது, ஆஃப் ஆயிடுது. இப்போ நான் சார்ஜ் போட்டு பார்த்தாலும் எனக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் இந்த 10 செகண்ட் எரியுது. இந்த லைட் இதே சீக்வன்ஸில் எரியுது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. இதில் என்ன அளவு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ன எதுன்னே தெரில. இந்த HSL போட்டோட அதே ப்ராடக்ட் காப்பி ப்ராடக்டாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. டிசைனில் மட்டும்தான் ரெட் கீர்னு கொடுத்து ரெட் கீர்னு போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி குவாலிட்டி வைஸ் எல்லாம் பார்க்குறப்போ டீசெண்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1585 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அரௌண்டாக 1600 வச்சுக்கோங்களேன். 1600 ரூபாய்க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிளி வேர்
நான் வர்த்து கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பில்டு குவாலிட்டி ஓகே, ஆடியோ வந்து எல்லாமே போட்டோடது. நீங்கள் அந்த போட்டில் பீஸ்ட் மோடு இப்போ கேட்டிருக்கீங்களா, அதே பீஸ்ட் மோடு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்படின்னு நம்ம சுற்றி வளைச்சி பார்த்தாலும் கால் குவாலிட்டிலேருந்து எல்லாமே போட் மாதிரியே தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் போட்டே வாங்கிடலாமே, எதுக்கு ரெட் கீரு? ஸோ அதுதான் என்னோடய ஒப்பீனியன். இதுக்கு மேலே யாராவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தீங்க, இந்த மாதிரி லைட்டிங்ஸோட எனக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.